வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ தூதன் தோன்றி சொன்ன வார்த்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி இந்த பூலோகத்திலே எப்படி துவங்குகிறது என்றால், பயப்படாதிருங்கள். ஆமென். ஏசப்பா உடனே பிறந்துட்டாருன்னு சொல்லலை. நமக்கு என்ன தேவை, நம்ம இருதயத்தில் எது இருக்கக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு தான் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆமென். முழுக்க முழுக்க ஆண்டோட ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த அகில உலக மனுக்குலத்தின் நல்வாழ்வுக்காக. அல்லேலூயா. ஆமென். உடனே பிறந்துட்டான்னு சொல்ல, அடுத்த வசனம் தான் சொல்லுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆனால் பிறப்பின் அந்த நற்செய்திக்கு முன்பாக நமது உணர்வுகளுக்கெல்லாம் பரலோகம் மதிப்பு அளிக்கிறது. ஆமென். நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய உணர்வுகள் 1008 இருக்குங்க. முதலாவது நம்முடைய இருதயத்தில் அதிகமாக இருப்பது எதுதான்? பயம். கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி முதல் வார்த்தை, டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதிருங்கள். ஆமென். இப்போ இந்த பரிசுத்த வேதாகமம் ஆகட்டும், கிறிஸ்தவம் நமது உணர்வுகளுக்கு எத்தனை அதிகமாக மதிப்பு கொடுக்குது பாருங்க. ஆமென். ஒரு சில காரியத்தை நினைத்து நீங்கள் பயந்து வந்திருக்கலாம். எதிர்காலத்தை நினைத்து, உங்கள் பிள்ளைகளை நினைத்து, ஸ்தோத்திரம், குடும்பத்தின் சூழலெல்லாம் இப்படி இருக்கிறதே சுவாமி என்று எதிர்காலங்களை, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து பயந்து போய் வந்திருக்கிற தேவஜனமே, கிறிஸ்து பிறப்பின் முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். ஆமென். நமக்கு 530 பயம் இருக்கான். 530 ஃபியர்ஸ். பயம் வரும்போது கவலையும் சேர்ந்து வந்துடும். இந்த பயமும் கவலையும் பிரிக்கவே முடியாது. 2 பேரும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். கவலை 108, அதனால தான் ஆம்புலன்ஸுக்கு 108 வச்சுருக்குறாங்க. 108 கவலைகள், 530 பயங்கள். வேதம் உங்களுடைய உணர்வுகளுக்கு பதிலளிக்கிறது. பயப்படாதிருங்கள். ஆமென். அநேக காரியத்திற்கு கலங்கி பயந்து வந்திருக்கிற தேவஜனமே, கிறிஸ்து பிறப்பின் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நற்செய்தியின் முதல் வார்த்தை பயம் வேண்டாம். மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு தருகிற நற்செய்தி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். எதிர்காலங்கள் ஆகட்டும், ஸ்தோத்திரம், உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் ஆகட்டும், தேவைகள் ஆகட்டும், எல்லாவற்றையும் அப்பன் இயேசு பார்த்து கொள்வார். பயப்படாதிருங்கள். ஆமென். பயத்தை நீக்கிவிட்டு அப்புறம் சந்தோஷத்தை தர்றார் பார். நம்முடைய தேவன் அவ்வளோ அழகான அற்புதமான தேவன். பயத்தோடு எப்படிங்க சந்தோஷப்பட முடியும்? பயத்தை நீக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. மிகுந்த சந்தோஷம்தான். அதனால தான் விஷயம் மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், சமாதானம். இயேசுவின் பிறப்பு துக்கத்தை அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை உருவாக்குகிற மிகுந்த சந்தோஷத்தை. அது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா ஜனத்திற்கும். ஆமென். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் சொல்லலையே, அகில உலக மனுக்குலத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஆமென். அப்படி சொல்லிட்டு சோதர தேவ தூதன் ஒருவன் சொல்லும்போது அவனோடு சேர்ந்து பரமசேனையின் திரள் அந்த குறிப்பிட்ட ஒரு தூதனோடு சேர்ந்து துதிக்கிறதான். 13-14 அந்த க்ஷணமே அந்த தூதனுடனே தோன்றி தேவனுக்கு மகிமையும் தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஃபுல்லாக ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் பிறந்ததுனால நமக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் இல்லைன்னா பயம், கலக்கம், ஒரே மன போராட்டங்கள், மன உளைச்சல் எல்லாம் வருங்க. ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் பயம் விலகும், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், நீங்கள் துதிக்கிற ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன, அதை முதல் குறிப்பாக நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம் என்ன வாசிக்கலாம். முதல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகமம் 3:15. ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே ஆணுடைய பிறப்பில் நிறைவேறினது. வாசிக்கலாம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாத்தீங்களா? அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசின் தலையை நசுக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். பிசாசை குறித்து ஒருவேளை நீங்க பயந்து போயிருக்கலாம். பிசாசு, இவங்க மந்திரம் செஞ்சிருக்கலாம், அவங்க ஏதோ சூனியம் செஞ்சிருக்கலாம். பயப்படவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உருவாக்குகிற நற்செய்தி. தேவகுமாரன் வெளிப்பட்டதின் பிரதான நோக்கம் பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கி போட்டார். ஸ்தோத்திரம். உங்கள் மேல் இருக்கிற எல்லா மந்திரங்கள், தந்திரங்கள் ஒன்றும் பலிக்காது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஆண்டவர் துரத்தி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துமஸ் பிறப்பின் நற்செய்தி என்ன அப்படின்னா, பிசாசின் தலையை நசுக்க தேவாதி தேவன் வெளிப்பட்டார். ஆமென். பிசாசை சில சமயம் துரத்துறப்பதான் அந்த வல்லமை தெரியுங்க. இயேசுவின் நாமம் சொன்னா போதும், ஐயோ கடந்து கத்த பார்க்கணும், அலறி அடித்து கொண்டு ஓடும் பிசாசு. வேற எந்த நாமத்தை பயன்படுத்தினாலும் அப்படி போகாது. இயேசுன்னு சொன்னா போதும், அலறி அடித்து கொண்டு ஓடுகிற சோத்திர உன்னதமான நாமத்தை நாம் வணங்குகிறோம். பிசாசை குறித்து பயப்படாது. அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். பிசாசு நம்மை ஆண்டவர் மேற்கொள்ள விடவே மாட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம் என்னவென்றால், பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். இப்போ நீங்கள் கேட்கலாம், வால் ஆடிக்கிட்டு இருக்கு, தலையை நசுக்குனா பாம்பு என்ன தான் செய்யும்? வால் ஆடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எதுவும் உங்களை தீண்டாது. அல்லேலூயா. எதுவும் உன்னை அணுகாது. விசுவாசிக்கிறீங்களா? தலையை நசுக்கினார். அப்போ பிசாசை குறித்து பயப்படக்கூடாது. அடுத்து, ஆணுடைய வருகையின் காரணம் என்ன? அவர் நமக்கு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? ஏசாயா 9:6 வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. ஆண்டுடைய அற்புதமான நாமங்கள் இங்கே அடுக்கடுக்காக சொல்லப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை தீர்க்கன் ஏசாயா பட்டியலிடுகிறான் பாருங்க. அவர் ஏன் பிறக்க வேண்டும்? ஆலோசனை தர வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி நம்மேல் வர இருந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றெடுத்தார். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் கொடுக்க. சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், கலக்கத்தோடு பயத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க அவர் இந்த மண்ணுலகில் அவதரித்தார். அல்லேலூயா. ஆக பயப்படாதீங்க. ஒருவேளை சமாதானத்தை எல்லாம் இழந்து தொலைத்து வந்திருக்கலாம். அவருடைய பெயர் சமாதான பிரபு. ஆமென். நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். சாத்தானின் தலையை நசுக்க வந்தார். வாசிக்கலாம் ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. ஒரு கன்னிகை,
இந்த கன்னி மரியாளின் வயிற்றிலே உற்பத்தியானது அற்புத குழந்தை. கவனிங்க, கன்னி மரியாள் எப்படி நமது முதலாம் ஆதாம் பெற்றோரின்றி அவன் பிறந்தான், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். முதலாம் ஆதாம் பெற்றோர் இல்லை, தாய் தகப்பன் கிடையாது. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கவனிங்க, கன்னி மரியாளின் வயிற்றில் அவரும் தகப்பனுடைய உதவியின்றி பரிசுத்தாவியினுடைய அந்த அசைவாடுதல் நிமித்தம் அவர் பிறந்தார். அல்லேலூயா. முதலாம் ஆதாமின் தவறுகளை ஈடு செய்ய, சரி செய்ய அவர் இரண்டாம் ஆதாமாக வெளிப்பட்டார். கன்னி மரியாளின் வயிற்றில் அநேக பரியாசங்கள். அது எப்படிங்க ஒரு கன்னி வயிற்றில் ஒரு கர்ப்பம் தரிக்க முடியுமா அப்படின்னா, அது பரிசுத்தமான குழந்தை. அல்லேலூயா. அவர் பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம். ஆமென். அவரிடத்தில் பாவம் இல்லை, இவரிடத்தில் பாவம் என்று ஒருவன் குற்றம் சாட்ட முடியுமா? ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவத்தில் வீழ்ந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க பாவமற்ற ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டியாக தேவன் நமக்காக அவதரித்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை கவனிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். மேய்ப்பனுக்காக ஆடுகள் வெட்டப்பட்டது, ஜனங்களுக்காக ஆடு வெட்டப்பட்டது. இங்க பார்த்தீங்கன்னா, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு மேய்ப்பன் ஆடுகளுக்காக பலியானார். இங்க எப்படி இருக்கோ அது அப்படி தலைகீழ். மேய்ப்பனுக்காக ஆடுகள் அடிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் அடையாளம் காட்டுகிறார்? நானே நல்ல மேய்ப்பன், குட் ஷெப்பர்ட், ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆக எவ்வளோ பெரிய தியாகமான வாழ்க்கைங்க. எம்பெருமான் இயேசுனுடைய அந்த மனத்தாழ்மை தியானிக்க தியானிக்க கண்ணீர் தான் நமக்கு வரும். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டுடைய அந்த பிறப்பு மிகுந்த தாழ்மைங்க. இந்த நான் விசுவாசிக்கிறேன், இந்த தேவ செய்தியை உங்கள் இருதயத்தில் கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ உங்களை தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்தணும். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அகில உலகத்தையும் தமது ஒரே ஒரு வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் அந்த கன்னி மரியாளின் வயிற்றில் 10 மாதம் ஸ்தோத்திரம் ஒரு சின்ன கருவாக உள்ளே அடங்கி இருந்தார் என்றால் அவருடைய தாழ்மை ஸ்தோத்திரம் யோசித்தே பார்க்க முடியாதுங்க. அகில உலகத்தையும் படைத்தவர், தமது வார்த்தையால் சிருஷ்டித்தவர், அத்தனை உன்னதமான தேவன் மனு உருக்கொண்டு எத்தனையோ இடத்துல திடீரென்று தோன்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் தோன்றி இருக்கலாம், இல்லையே. அந்த கன்னி மரியாளின் கர்ப்பத்தில் ஒரு சிறிய கருவாக 9 மாதங்கள் தன்னை சுருக்கி கொண்டு ஸ்தோத்திரம் 10 மாதத்துக்கு அப்புறம் வெளிப்பட்டு பிறந்து இந்த பூலோகத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர். அப்போ ஒருபோதும் நம்ம இருதயத்தில் கர்வம் கொள்ளக்கூடாது, மேட்டிமை அடையக்கூடாது. கிறிஸ்தவங்க நம்ம எவ்வளோ மிகுந்த மனத்தாழ்மையோடு இருக்கணுங்க. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். ஆமென். அப்படி பின்பற்றினால் இந்த இந்தியா சீக்கிரத்தில் ஆண்டவருக்கு என்று மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய செயல்கள், நடவடிக்கைகள் அப்படி மனத்தாழ்மையாக இருக்கணும். வெளியில் இருக்கக்கூடாது, மனதிலிருந்து வர வேண்டும் தாழ்மை. கிறிஸ்துவை கவனித்து பாருங்க, அவருடைய மனத்தாழ்மை சொல்லி மாளாது. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலே கிடத்தினாள். சத்திரத்தில் இடமில்லாதிருந்தபடியினால். அவ்வளோ அற்புதமான தேவன். பூமியும் அதி நிறைவும் கர்த்தருடையதுங்க, எல்லாம் அவருடையது. ஆனால் அவருக்கு பிறப்பின் போது சத்திரத்தில் இடம் இல்லை. யோசித்து பாருங்க, அவருடைய பிறப்பு எவ்வளோ மிகுந்த தன்னை தாழ்த்தினாருங்க. தேவ ஜனம்
நாமும் அப்படி மனத்தாழ்மையை தரித்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய பேச்சாகட்டும், நம்முடைய உடை நடை பாவனங்கள் கிறிஸ்துவின் தாழ்மை நம்ம வெளிப்படுத்தணும். ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஆசீர்வதிச்சிட்டா யாரை பிடிக்க முடியல, சில நன்மைகளை பெற்றா ஒருவரையும் பிடிக்க முடியல, அவ்வளோ மேட்டிமை, நேரம் இல்லை. கிறிஸ்துவின் இந்த நல்ல நாளிலே, பிறப்பின் நல்ல நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருக்காக என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிப்பேன். ஆமென். அந்த மனத்தாழ்மை வேண்டும், ஹியூமிலிட்டி. சத்திரத்திலே அவருக்கு இடம் இல்லைங்க. ஆகவே அவர் பிறப்பதற்கு எங்கே இடம் கொடுத்தாங்க அப்படின்னா, மாடுகள், ஆடு மாடுகள் தீவனம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது சாப்பிடும் அந்த வைக்கோல், அந்த வைக்கோல் இருக்கிற இடத்த தான் கொடுத்தாங்க. இதில் 1000 அர்த்தம் இருக்கிறது. அவருடைய பிறப்பின் நற்செய்தியை தியானிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அந்த இடத்த செலக்ட் பண்ணார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக எப்படி வந்தார்? அகில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பலியாக வந்தார். மனிதனா பிறந்தாரும் அவர் தன்னை அர்ப்பணித்து தன்னை கொலை செய்யும் போது அப்படியே விட்டு கொடுத்து, ஆமென், எல்லா இரத்தமும் இந்த பூமியில சிந்தி தன்னை பலியாக வந்தார். அந்த சாக்ரிஃபிகேஷன், அந்த தியாகமாக தன்னை அர்ப்பணித்தார். ஆகவேதான் பலியிடப்படுகிற ஆடுகளோடு மாடுகளோடு தன்னை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் அந்த இடத்தை அவர் சூஸ் பண்ணாராம். இப்போ சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவருடைய அந்த பிறப்பு எவ்வளோ அற்புதமானது, ஆச்சரியமானதுங்க. ஆகவே தான் இன்றைக்கும் 25/12/2025 என்பது எதை மையமாக வைத்து செயல்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மையமாக வைத்து கொண்டு 2025 ஆண்டு ஒரு மனிதனுடைய பிறப்பை யாராவது நினைக்க முடியுமா? நீங்களும் நானும் இறந்தா எத்தனை வருஷம் நம்முடைய பிறப்பை, எங்கள் அப்பா பிறந்தனாலும் எத்தனை பேர் நினைப்பாங்க? ஒரு சில வருஷம்தான், அதுக்கப்புறம் யாரும் நினைக்க மாட்டான். 2025 ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கும் அகில உலகமும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறது என்றால் அவருடைய பிறப்பின் தாழ்மை. ஹல்லேலூயா. தாழ்மை நம்ம தரிக்கணுங்க. பலி மிருகத்திற்கு தன்னை ஒப்பனையாய் மாற்றினார். இந்த மேய்ப்பருக்கு தான் முதல் தரிசனம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? பெரிய கோடீஸ்வரர்களுக்கா, பெரிய பணபலம் படைத்தவர்களுக்கா, ராஜாவுக்கா? இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்றால் மேய்ப்பர்களுக்கு. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை ராத்திரியில கூட அலர்ட்டா இருந்தாங்க. அந்த ஷெப்பர்ட், மேய்ப்பர்கள், அவர்களுக்கு தான் கிறிஸ்மஸின் முதல் செய்தி அறிவிக்கப்பட்டது என்றால் காரணம் என்ன? இதுல ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. ஏன் கர்த்தர் மேய்ப்பர்களுக்கு பிறப்பின் நற்செய்தியை முதல் விஷயம் அறிவித்தார் என்றால், இந்த மேய்ப்பர்கள் ஒரு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மந்தை என்ன அப்படின்னா, பெத்லகேமுக்கு அருகில் இருந்தது. இனி சிட்டிக்குள்ளே போகலை, சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது. இந்த மந்தை யாருடைய மந்தை அப்படின்னா, ஆலய அதிகாரிகளின் மந்தை. அந்த ஆலய அதிகாரிகள், ஆமென், ஸ்தோத்திரம், தேவாலயத்திலே பலியிட வருகிற அந்த ஸ்தோத்திர பிரயாணிகள், தூர தேசத்திலிருந்துலாம் வருவாங்க. யூதர்கள் தங்களுடைய ஆசரிப்பை கொண்டாடும்படி, தங்களுடைய பலியை செலுத்தும்படி தூர தேசத்து வரும்போது ஆட்டை பிடிச்சிக்கிட்டே வர முடியாது. அப்போ கிரேக்க நாட்டிலேருந்து வருவாங்க, எகிப்து நாட்டிலேருந்து வருவாங்க. அங்கிருந்து வருகிற யூதர்கள் பலி செலுத்த வரும்போது தூர பிரயாணத்திலேருந்து ஆட்டுக்குட்டியை கொண்டு வர முடியாது. ஆகவே விலை செலுத்தி அவர்கள் அந்த ஆட்டை வாங்கி வந்து அவர்கள் பலியிடுவார்கள். விலை செலுத்தி வாங்குகிற ஆடு கண் குருடாக இருக்கக்கூடாது, கால் ஊனமாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு காயப்பட்டிருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆசாரியன் தடவி பார்ப்பான், எந்த ஒரு பழுது இல்லாத ஆட்டுக்குட்டியை தான் அவங்க பலி செலுத்துவாங்க. இதுதான் ஜூஸ் கல்ச்சர், யூதருடைய கலாச்சாரம், கஸ்டம்ஸ். ஆக என்ன பண்ணுவாங்க ஆலய அதிகாரிகள், நீ வாங்கிட்டு வர்ற ஆட்டுக்குட்டி பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நாங்களே வளர்த்துறோன்னு சொல்லி அவர்களுக்கு உரிய மந்தை இருந்தது. அந்த மந்தையிலே அவர்கள் மேய்ப்பர்களை வச்சுருந்தாங்க.
அப்போ அங்கு வளர்க்கப்படுகிற ஆடு மாடுகள் எல்லாம் பலி செலுத்தப்பட ரொம்ப பெர்ஃபெக்டா பார்க்கிற மேய்ப்பரிடத்தில் ஆலய அதிகாரிகள் ஒப்படைத்திருந்தார்கள். அப்போ அங்க இருக்கிற எல்லா ஆடு மாடுகள் ஆகட்டும், அவைகள் கர்த்தருக்கு பலி செலுத்த அவர்கள் வளர்க்கப்பட்டது. ஆமென். ஏன் ஆண்டவர் அந்த மேய்ப்பனுக்கு சொல்றார் அப்படின்னா, அதெல்லாம் போலியானது. உண்மையான ஒரு ஆட்டுக்குட்டி தான் அகில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. மேய்ப்பர்களே, இந்த ஆடுகளை விட சோத்திரம், நீங்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த தேவாதி தேவன் கிறிஸ்து இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நீங்கள் போய் அவரை பாருங்கள். அவர்தான் அகில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மெய்யான ஆட்டுக்குட்டி என்று மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார். தன்னை பலியாக ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக அவர் ஸ்தோத்திரம் அப்படி அடையாளப்படுத்தினபடியினால் தேவதூதன் தோன்றி மேய்ப்பர்களுக்கு, நீங்க வளர்க்கிற ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்கட்டும், இப்ப பிறந்திருக்கிறது அதுதான் உண்மையான ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஆமென். மட்டுமல்ல, மேய்ப்பர்கள் அவர்கள் அற்பமாக நினைக்கப்பட்டாங்க. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். யூத குலத்தில் மேய்ப்பர்கள் அவர்கள் அருவருப்பாக நினைக்கப்பட்டார்கள். ஊருக்கு வெளியே தான் இருந்தாங்க. அவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் யாரை அற்பமாக நினைக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் கையிலே எடுப்பார். அல்லேலூயா. குடும்பத்தாரால், உடைய நண்பர்களால் அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்ட இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு பின் முதல் நற்செய்தி எப்படி ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியின் மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. பயப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன். ஆண்டவர் வந்ததின் பிரதான நோக்கம், இவ்வளவு நேரம் தியானிச்சோம், சாத்தானின் தலையை நசுக்க, நமக்கு சமாதானத்தை கொடுக்க, கன்னி வயிற்றில் பிறந்து தன்னை பரிசுத்தமானவர்களாக அடையாளப்படுத்தினார். பாவிகளாகிய நமக்காக வந்தார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க வந்தார். எப்படி ஒரு நோயாளிக்கு மருத்துவன் தேவையோ, நல்லா இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை, அப்படி பாவத்தில் இருக்கிற, பாவத்தின் உளையான சேற்றில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்க, தூக்கி எடுத்து நிறுத்து, ஆமென், நீதிமான்களாய் மாற்ற கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். பாவிகளை பொதுவா இந்த சமுதாயம் அருவருக்கிறது, அவர்களை ஓரம் கட்டுகிறது. அப்படிதானே? நல்லா இருந்தா மதிப்பாங்க. அவனே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டிருந்தா மிருகத்திலும் கேடு கட்டாதான் அவங்கள நடத்துவாங்க, மதிக்கவே மாட்டாங்க. பாவிகளை இந்த உலகம், சமுதாயம் அவமதிக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அதுக்காக பாவம் செய்யணும் தட்டி கொடுக்கல. பாவம் இனி செய்யக்கூடாது. ஆமென். இவ்வளவு நாள் செஞ்ச ரைட்டு, இனி பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது என்று தன்னுடைய ஜீவனையே கொடுக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் பூலோகத்தை அவர் தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 18:11, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். லூக்கா 19:10, இழந்து போனதை தேட வந்தார். அநேகரை மீட்க தம்மை கொடுக்க வந்தார். மத்தேயு 20:28, மேய்ப்பனாக வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:11, ஆடுகளை பாதுகாக்க,
ஆடுகளை ஓநாய்களின் வாயிலிருந்தும், ஸ்தோத்திரம், கொடிய பீறி போடுகிற சிங்கம் கரடியின் வாயிலிருந்தும் மீட்டெடுக்க தமது ஜனங்களை, ஸ்தோத்திரம், ஆடுகள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நல்ல மேய்ப்பனாக நமது ஆண்டவர் இந்த பூலோகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. குட் ஷெப்பர்ட். என் ஜனத்தின் மீட்டெடுக்க, அவர்கள் கெட்டு போகக்கூடாது, அவர்கள் தொலைந்து போகக்கூடாது, ஸ்தோத்திரம், பாவத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி தமது ஜனத்தை இன்றைக்கும் அதிகமாய் நேசிக்கிற உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். ஜனங்களை அவ்வளவு நேசிக்கிறாருங்க. இன்றைக்கும் அநேக ஊழியர்களை ஆண்டவர் தேடுகிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் தான் அப்படிங்கிற. அறுப்பு மிகுதி, அறுப்பு ரெடியா இருக்குங்க. களத்தில் ஆத்துமாக்கள் ரெடியா இருக்கிறாங்க ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்த. ஆனால் வேலையாள் இல்லை. ஆங்காங்கே சபைகள் எழும்ப வேண்டும். கர்த்தர் தமது ராஜ்யத்திற்கென்று ஆடுகளை அவருடைய பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆமென். சபை கர்த்தருடையதுங்க. நீங்களும் நானும் கர்த்தருடையவர்கள். அடியான் அவருக்கு வேலைக்காரன் தான். அடியான் எஜமான் கிடையாது. சபைங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? சபை யாரும் அலட்சியம் பண்ணாதீங்க. இந்த ஜனத்தை மீட்டெடுக்க தாங்க அவர் இவ்வளோ தாழ்த்தினார். அப்போ சபை எவ்வளோ சென்சிட்டிவானது. சபையை நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்திடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசியல் பண்ணிடக்கூடாது. எல்லா ஆத்துமாக்கள் ஈடேற தமது சொந்த குமாரனே கொடுத்தார் என்றால் சபையின் ஆத்துமாக்கள் எவ்வளோ விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் அப்படியே துல்லியமாக நடந்ததுங்க. அதுதான் ஒண்டர்ஃபுல். 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை அப்படியே துல்லியமாக நடைபெற்றது. வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பெத்லகேமே அப்படிங்கிறார். பெத்லகேம் ரொம்ப சின்ன அது ஒரு ஏரியாங்க, பட்டணம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? எப்ராத்தா. எப்ராத்தா அப்படின்னா சாம்பல்னு அர்த்தமா. சாம்பல்ல நீங்க தேடி பார்த்தா ஏதாவது இருக்குமா? சுட்டரிக்கப்பட்டது, ஜீரோ. என் வாழ்க்கையே முடிந்தது என்று வந்திருக்கிற ஒரு சிலரோடு ஆண்டவர் தீர்க்கமாக பேசுகிறார் இந்த வார்த்தையின் மூலம். தீர்க்க தரிசன மீகா புஸ்தகத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக புறப்பட்டு வருகிறது. என் வாழ்க்கையே முடிந்து போனது என்று சாம்பலாக நினைத்து கொண்டிருந்த பெத்லேகம் என்ற எப்ராத்தாவில் இருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றால் எல்லா பட்டணங்களை விட அந்த பெத்லேகம் சிறிய பட்டணம். மனுஷரால் நீங்க அற்பமா இருக்கலாம். எப்ராத்தா என்ற சாம்பல் எல்லாம் முடிந்தது, சுட்டரிக்க பட்டணமாக இருந்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இஸ்ரவேலை ஆள போகிறவர் அங்கிருந்து தொடங்கினது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில முடிந்து போனது என்ற ஆமென் ஒன்றை கர்த்தர் மீண்டும் தொடங்க விரும்புகிறார். உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை சகோதரி, சகோதரா. உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. உனக்கு மீண்டும் ஒரு புதிய துவக்கத்தை அப்பன் இயேசு வைத்திருக்கிறார். அதுதான் இந்த நாளின் பிறப்பின் நற்செய்தி. மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தி அது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்க தரிசனம் எவ்வளவு அடங்கி இருக்கு பாருங்க. வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்ய செய்ய நமது வாழ்க்கையெல்லாம் அப்படி சித்தரித்து காண்பிக்கிறது. ஆமென். ஆக சுட்டரிக்க பட்டணமாக இருந்தது. எப்ராத்தா என்றால் சாம்பல். பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. ஆமென். அப்பத்தின் வீட்டில் ஜீவ அப்பம் நானே என்றவர் பிறந்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஒண்டர்ஃபுல் பாருங்க. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்டில் ஆண்டவர் ஜீவ அப்பம் நானே என்று பிறந்தார் என்றால் நமக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். அல்லேலூயா. எத்தனை சாப்பாடு போட்டாலும் பலிபீடத்திலிருந்து வருகிற
இந்த ஒரு வார்த்தை நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அப்பத்தின் மீட்டிலே கர்த்தர் வார்த்தை என்ற தெய்வமாக நம்மத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். ஜீவ அப்பம் நானே. இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை உருவாக்குகிற வார்த்தை, உருமாற்றுகிற வார்த்தை, ஓ ஸ்தோத்திரம், நிலைநிறுத்துகிற வார்த்தை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பெத்லகேம் சிறியதாக இருந்தது, அற்பமாக இருந்தது. அதை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணார். யாரையும் அற்பமாக நினைச்சிடாதீங்க. சோத்திரம். கர்த்தர் அவர்கள் சார்பில் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த வார்த்தையை தான் சாஸ்திரியின் வருகையின் போது ஏரோது ராஜா சொல்றார். சாஸ்திரிகள் வந்து ஏரோது ராஜாவின் அரண்மனையில் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக எங்கே அப்படிங்கிறாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 2வது குறிப்பு, சாஸ்திரிகளின் அந்த வணக்கத்தில் இருந்து நமக்கு ஆண்டவர் அநேக பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி யாருக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. 2வது யார் வந்து பணிந்து கொள்றா பாருங்க, சாஸ்திரிகள். மேய்ப்பர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழ்மையானவர்களுக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம், பணக்காரங்க பாஸ்டர்? பணக்காரங்களுக்கும் ஆண்டவர் தான் தேவன். ஆமென். இந்த சாஸ்திரிகள் பணபலம் படைத்தவர்கள், நல்ல ஞானிகள், அறிவாளிகள், அவர்களுக்கும் ஆண்டவர் தேவனாயிருக்கிறார். அவர்களுக்கு 2வது இந்த காரியத்தை கொடுத்து அவர் எல்லாரும் வந்து தேவனை பணிந்து கொண்டார்கள். ஆமென். அவங்க கேட்குற கேள்வி என்ன? யூதருக்கு நம்முடைய ஆண்டுடைய பிறப்பை எப்படிதான்? பிறப்பே ராஜாங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டுடைய பிறப்பு ராஜாவாக பிறந்திருக்க. நம்முடைய ஆண்டுடைய பிறப்பு மகிமையானது. சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் காண்பித்தது ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ நான் அவர் அரண்மனையில் தானே பிறந்திருக்கணும். அப்போ ஏரோது ராஜாவுடைய மகனாக இருந்திருப்பாரோ அப்படின்னு அரண்மனைக்கு வராங்க. வந்து கேட்டால் இந்த ஏரோது கலங்கினான் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே பிறக்கல, இன்னொரு ராஜாவா? யாரெங்கே என்று சொல்லி வேத பாரகர்கள், ஆசாரி எல்லாரையும் வரவழைத்து இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு வாசி அப்படிங்கிறார். எல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது வாசிக்கலாம், 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். எல்லாரும் இப்ப எல்லாம் பைபிளை புரட்டுறாங்க. புரட்டி பார்த்தா மீகா 5:2, ஏசாயா 7:14, ஏசாயா 9:6, எரேமியா 31:22 எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க இயேசுவானவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது என்றார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப இதுல இருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம், நம்முடைய எதிர்காலம் எதுல தான் இருக்கு? வேதத்தில் புதைந்து கிடக்கிறது. நம்ம தான் தேடி வாசிக்கிறது இல்லை, தூக்கி அப்படியே ஓரம் கட்டிடுறோம். நீங்கள் தியானிக்க நீங்கள் எங்கே வீடை வாங்கணும், எங்கே படிக்கணும், சோத்திரம் எங்கே பிஸ்னஸ் பண்ணணும், எல்லா வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். 8810 வாக்கு தத்தங்கள் இருக்குங்க, சும்மா கிடையாது. ஏரோது ராஜா கேட்குறாரு, அவர் எங்கே பிறக்கிறார்? உன்னை இவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். ஆராய்ச்சி செய்யும் முடிவிலே கண்டுபிடித்தார்கள். மீகா 5:2 சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லா வேத பாரகர்கள் பிரதான ஆசாரியர்கள் கண்டுபிடித்து சொன்ன வார்த்தை, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. மீகா 5:2 வாசி சொல்றாங்க, அவர் பெத்லகேம்ல பிறந்திருக்கிறார். அப்போ இப்ப சொல்றாரு, ஏரோது ராஜா கூப்பிடுறாரு, இங்க வாங்க சாஸ்திரிகள் அவர்களே, எங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட். இவங்களுக்கு எங்க தெரியும்? இவங்க கையில வேத புஸ்தகம் இருந்துச்சா? பிலேயாம் ஒரு புறஜாதி தீர்க்கதரிசி, அவனும் ஒரு சாஸ்திரி. ஆக அவன் எங்கே எழுதி வச்சிருக்கான்னா, என்னாகும் 24:17 சொல்லப்படுகிறது,
அவருடைய நட்சத்திரத்தை ஆமீன் கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரிகள் என்னாகமம் 24:17 எடுத்து அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். ஆனால் இங்கே வேதபாரர்கள் சொல்றாங்க பெத்லகேமில் பிறப்பார் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏரோது ராஜா அந்த அரண்மனையில் இருந்து பெத்லகேம் 6 மைல் இப்போ போகணும். இவர்களுக்கு வழிகாட்டி என்னது? நட்சத்திரம், ஸ்டார் பகல்ல தெரியுமா? தெரியாது. அப்போ எப்போ தான் தெரியும்? இரவு நேரத்தில் தான் ஸ்டார் தெரியும். இரவு நேரத்தில் அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். எவ்வளோ ரிஸ்க்கு! அது எந்த வழியாக போகும்னு தெரியாது. அது கரடு முரடான இடத்துலலாம் போகும். ஆனால் இயேசுவை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்களும் நானும் ரிஸ்க் எடுக்கணும். அல்லேலூயா! தன்னுடைய தொழிலை விட்டு, குடும்பத்தை விட்டு, தங்களுடைய தேசத்தை விட்டு பல 100 மைல்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. பிரயாணம் பண்ணி ஏரோது ராஜா அரண்மனையில் வந்தால் இன்னும் 6 மைல் பிரயாணம். எவ்வளோ கடினமாக அவர்கள் இயேசுவை நான் பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அல்லேலூயா! இயேசுவை பார்க்குறது சும்மா கிடையாது, அவ்வளோ நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த நட்சத்திரம் இரவு நேரத்தில் அவர்களை வழிநடத்தி சென்றது. 6 மைல் இப்போ பிரயாணம் பண்ணி போய் பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம்! அங்கே அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா! ஆமென். இவ்வளோ பிரயாணம் பண்ணி வந்து இயேசுவை பார்த்துட்டோன்னு சொல்லி பயங்கர சந்தோஷங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து. ஆமென். ஒரு சின்ன கை குழந்தை யாராவது அப்படி விழுந்து வணங்குவாங்களா? அப்போ இவங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அவங்க இருதயத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது சாதாரண குழந்தை அல்ல, அகில உலகத்தையும் சிருஷ்டித்த குழந்தை. ஆமென். அவர் குழந்தையாக அவதரித்திருக்கிறார். அவர் தேவன். சாஷ்டாங்கமாய் விழுந்து, குழந்தைக்கு பார்க்க போனால் நீங்கள் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க? அப்போ ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு போவீங்க, அதுக்கு அடிக்கிறது. ஆனால் இவங்க கொடுக்குற காணிக்கை என்ன? வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா! அவர்கள் குழந்தையாக பார்க்கல, ராஜாதி ராஜாவாக என் அப்பன் இயேசுவை அவர்கள் தரிசித்தார்கள். அல்லேலூயா! ஆமென். குழந்தைனை யாரும் இப்படி விழுந்து வணங்க மாட்டாங்க. ராஜாதி ராஜா இப்படி ஒரு மனித அவதாரம் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு வழங்கின கிஃப்ட்டு, முதல் கிஃப்ட் என்ன? பொன், கோல்டு. பிள்ளைக்கு யாராவது கோல்டு கொடுப்பாங்களா? அடுத்து கோல்டுங்கிற எதை குறிக்கிறதுனா அவரை ராஜாவாக பார்த்தார்கள். தூப வர்க்கம் அடுத்து சொல்லுது. தூப வர்க்கம் எதை குறிக்கிறதுனா அதை யார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரதான ஆசாரியன் பலிபீடத்தில் ஜனங்களுக்காக தூபமிட்டு அந்த சாம்பிராணி மாதிரி வரும், அப்படியே புகை எழும்பும். ஆக ஆண்டவரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ராஜாவாக பார்த்து பொன்னை கொடுக்கிறார்கள். அவரை பிரதான ஆசாரியராக பார்த்து தூப வர்க்கத்தை கொடுக்கிறார்கள். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் ஜனங்களுக்காக பலி செலுத்துவார். இவர் அந்த இதெல்லாம் உடைக்கிறார். இவர் தான் மகா பெரிய பிரதான ஆசாரியன். ஏனென்றால் எல்லா ஜனங்களையும் உள்ள வாங்கன்னு சொல்லி அவருடைய சிலுவை மரணத்தில் திரை 2ஆக கிழிந்தது. அல்லேலூயா! ஆமென். அதெல்லாம் பெரிய ஆழமான ஒரு சத்தியம். ஆக சாஸ்திரிகள் தான். ஆனால் குழந்தை இயேசுவை ஆண்டவர் எப்படி வணங்கினார் என்றால் ராஜாவாக பார்த்து பொன்னை சமர்ப்பிக்கிறார்கள், பிரதான ஆசாரியராக பார்த்து தூப வர்க்கத்தை சமர்ப்பிக்கிறார்கள். அடுத்து என்ன அப்படின்னா வெள்ளை போளம். இந்த வெள்ளை போளம் எதை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். வெள்ளை போளத்தை எடுத்து வாயில் வச்சிங்கன்னா கசக்கும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அவர் சிலுவையிலே பலியாக அவர் தன்னை அர்ப்பணிக்க போகிறார். ராஜாவாக பார்த்தார்கள், பிரதான ஆசாரியராக பார்த்தார்கள், அவரை ஒரு பலியாக பார்த்தார்கள். வெள்ளை போளம் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மெல்லாம் உப்பு போடுறோம் பாருங்கள் இறந்த உடனே டெட் பாடிக்குள்ளே. அதே மாதிரி யூத கலாச்சாரத்தில் வெள்ளை போளம் விட்டு பதனிடுவார்கள்.
அப்படி அந்த டெட் பாடிக்கு போடுகிற பொருள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பலியாக பார்த்து, இவர்தான் உண்மையான உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆமேன் ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஒரு புறஜாதி தான் பாருங்க ஆண்டவர் எப்படிலாம் பார்க்குறாங்க. நம்ம இப்படிலாம் பார்க்குறோமா ஆண்டவரை? எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து தேடி வந்தாங்க. ஆண்டவர் அப்படி தேடி வரணும். விலை செலுத்தி கரையம் செலுத்தி ஆண்டவரை வணங்கும் போது அந்த வழிபாடு உண்மையான ஒரு வர்ஷிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலெல்லாம் செலுத்தி ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி நடக்கணும்னு ஒரு மாதிரியை சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படி நடக்கணும்? 12ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். தேவனை தரிசித்தவர்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. புறஜாதியினுடைய வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதுங்க. இயேசுவை தரிசித்தவர்கள் மீண்டும் பழைய வாழ்க்கை அல்ல. யூ ஹாவ் டு சூஸ் நியூ வே. அல்லேலூயா. புதிய ஒரு வழியை தெரிந்து கொள்ளணும். ஆமென். ராஜா சொல்றான், நீ என்கிட்ட வா, தேடி வா அப்படிங்கிறான். போகலங்க. ஒரு பொருத்தனையோடு போகணும். நான் பழைய வாழ்க்கை வாழவே மாட்டேன். அல்லேலூயா. பழைய வாழ்க்கை ஆபத்து. பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார், உண்மைதாங்க. பழைய வாழ்க்கை வாழலாமா? உங்கள் சுயத்தை நீங்கள் விடணும். உங்கள் செல்ஃபிஷை விட்டுட்டு புது வழியாக இருக்க என்னங்க? ஆமாங்க, புது வழி தான். தேவதூதரால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கை, விசுவாசத்தின் வாழ்க்கை, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, சுயத்தை வெறுத்து கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நான் நடப்பேன் என்கிற ஒரு பொருத்தனையோடு நீங்கள் திரும்பி போகிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கை இன்னைக்கு குழி தோண்டி புதைச்சிங்கன்னா இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆமென். உங்கள் மனசு மாம்சம் சொல்லும், இப்படி அப்படிலாம் நடக்கூடாது, அப்படிலாம் பின்பற்றக்கூடாது. பலர் பேசுவாங்க, பாஸ்டர் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஏரோது சொன்னான் திரும்பி வான்னு. போனாங்களா? இல்லையே. ஏரோதின் பேச்சை கேட்கல, பெரிய ராஜாங்க. பலர் பலவிதமாக சொல்லுவாங்க. மனுஷர் பேச்சை கேட்டு உன் வழியை கெடுத்து கொள்ளாது என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்கமாக உரைக்கிறார். அல்லேலூயா. சாஸ்திரிகள் விலை செலுத்தி வழங்கினார்கள். அந்த வணக்கம், தொழுது கொள்ளுதல் உண்மையாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை நம்ம தெரிந்து கொண்டோம். கர்த்தருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். ஸ்தோத்திர. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு சாட்சியுள்ள நற்கந்தங்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த தேவதூதர்கள் என்ன செஞ்சாங்க? லூக்கா 2ஆம் அதிகாரம் வாருங்கள் என்று சொல்லி இந்த குழந்தையை அவர்கள் போய் வணங்குகிறார். வாசிக்கலாம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீவிரமாய் வந்து மெய்ப்பர்கள் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்மஸ்க்கு என்ன அர்த்தம்? 4 பேருக்கு நல்லது செய்யணும், இயேசு நல்லவர்னு சொல்லணும். அதான் உண்மையான வணக்கம். ஆமென். பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டு, கிறிஸ்மஸ் நற்செய்தியின் மிகுந்த சந்தோஷத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமேன். அவர்களும் சந்தோஷப்படட்டும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். ஆமேன். நல்ல நாளிலே உங்கள் இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அகில உலகமும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை 1 மாத கால அளவும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்கப்பா. நாங்கள் இந்த நாளிலே கூடி இயேசு கிறிஸ்துவின்
அந்த பிறப்பின் நற்செய்தியை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒதுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட, இழிவாய் நினைக்கப்பட்ட மெய்ப்பொருளுக்கு நீர் முதலாவது அந்த பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டதப்பா. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்ததப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் எல்லா பயம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால பயத்தை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அப்பால் இப்போ சாத்தானை என்று நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுங்களுக்கு பயமுள்ள ஆவி அல்லப்பா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எல்லா பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி அப்பா. அப்படி ஆண்டவரே, இயேசு எங்களுடைய உள்ளத்தில் இருப்பதனால் எத்தனை பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. மிகப்பெரிய அறிஞர்கள், விஞ்ஞானிகள், சாஸ்திரிகள் தேவனை தரிசித்தார்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவரே தேவனை ராஜாவாக பார்த்தார்கள். பிரதான ஆசாரியராக சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்தார்கள். சாஸ்திரிகளைப் போல நாங்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு செல்லாமல் தேவனை பின்பற்றுகிற புதிய வழியை நாங்கள் தெரிந்து கொள்ளணும்ப்பா. நீர் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஒருபோது எங்களை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துங்க. உங்க திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.